ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுநவீன் vlog சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமான சட்னி ரெசிபி தான் வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இட்லி, தோசை எல்லாத்து கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நமக்கு வந்து காலையில் வந்து டிஃபன் பண்ணோன்னா என்ன சட்னி செய்கிறதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்கும். நைட்டு டிஃபன் செய்கிறோம் அப்படின்னா அப்போ என்ன சட்னி செய்கிறதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி காலையில் ஒன்று நைட் ஒன்று அப்படின்னு வந்து கண்டிப்பாக மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த சட்னி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க அந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம், அதுக்கப்புறம் 2 வரமிளகா வந்து நான் சேர்த்திக்கிறேன். இந்த வரமிளகா பார்த்திங்கன்னா காரமாக இருக்கும், அதனால் நான் 2 எண்ணெய் வந்து சேர்த்திருக்கேன். ஸோ உங்களோட காரம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் 5, 6 கூட வந்து சேர்த்திக்கலாம். இப்போ இந்த சீரகமும் இந்த வரமிளகாயும் நல்லா வந்து பொரிஞ்சு வரணும். அந்த எண்ணெயில் வந்ததுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 பல் பூண்டு வந்து நான் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பூண்டு, இந்த வரமிளகாலாம் வந்து நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து கடலப்பருப்பு வந்து சேர்த்திக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் வந்து செய்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் 4 பேர் 5 பேர் சாப்பிட்ணுன்னா இது கூட அளவு வந்து நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து சட்னியோட அளவும் வந்து அதிகமாக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலப்பருப்பு வந்து சேர்த்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ இது கூட வந்து நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடல முத்து இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து சேர்த்திக்க போகிறேன். இந்த சட்னிக்கே வந்து இந்த கடல முத்து சேர்த்துறது தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கடல முத்தை வந்து நீங்கள் வந்து வறுத்து தோல் உரித்து அப்படியும் வந்து சேர்த்திக்கலாம், இல்லைனா பச்சையாக கூட வந்து சேர்த்திக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இன்றைக்கி வந்து தோல் உரிக்காமல் அப்படியே பச்சையாக தான் வந்து சேர்த்திருக்கேன். இப்போ இந்த கடல முத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விடுங்க. அது நல்லா வந்து வெந்துடும். ஸோ ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டிங்கன்னா போதும். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து செவக்க வறுத்துட்டேன். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு தக்காளியை வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்து ஒரு அரை நிமிஷம் வந்து அப்படியே வந்து வதக்கி விடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியும் நான் வந்து இது கூட வந்து சேர்த்திட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணியும் வந்து நான் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி வந்து நல்லா வந்து வெந்து வரணும். அப்போ தான் சட்னியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வந்து தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு வந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. தக்காளிலாம் வந்து நல்லா வந்து மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். ஸோ ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து அதை அப்படியே வந்து அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு அரைக்கும் போது நம்ம வந்து தண்ணி சேர்த்தக்கூடாது. தண்ணி சேர்த்தாமல் அப்படியே வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்திட்டு ஒரு டம்ளர் தண்ணி வந்து நல்லா சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம கடல முத்து சேர்த்திருக்கங்காட்டி தண்ணி வந்து நிறைய சேர்த்துற மாதிரி இருக்கும். அளவுக்கு வந்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு உப்பு பத்தலைன்னா இப்போ வந்து லைட்டாக வந்து உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்திக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு செய்கிறதுக்கு ஒரு சின்ன பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு, உளுந்து பருப்பு, லைட்டாக வந்து கடலப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தாளித்ததை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற சட்னியில் வந்து சேர்த்திட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான கோலார் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. வந்து இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அடுத்தது இன்னொரு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறமா 4-5 பல் பூண்டு வந்து உரிச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. ஸோ பூண்டு வந்து நல்லா எண்ணெயிலே வந்து ஃப்ரை ஆகணும். அது கூடவே ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் வந்து போட்டுட்டு அந்த எண்ணெயிலே வந்து பூண்டு, வெங்காயம் இதெல்லாமே வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீளமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட வந்து சேர்த்திட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. ஸோ இது வந்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2மே வந்து சேர்த்தும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் மட்டுமே வந்து சேர்த்திக்கலாம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நான் வந்து 2லேருந்து 3 பேர் வந்து சாப்பிட்ற அளவுக்கு தான் வந்து சேர்த்திருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெங்காயம் வந்து அதிகமாக வந்து சேர்த்திக்கலாம்.
இப்போ இது கூடவே வந்து ஒரு 2 காஞ்ச மிளகா வந்து நான் சேர்த்திருக்கேன். ஸோ எனக்கு அளவான காரம் போதும், அதனால் 2 சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 3 4 கூட வந்து வரமிளகா வந்து சேர்த்திக்கலாம். அது கூடவே ஒரு குத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. ஸோ வெங்காயம் வந்து நல்லா வந்து எண்ணெயில் நல்லா வந்து வதக்கணும். அப்போ தான் வந்து சட்னியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வந்து வதக்கல அப்படின்னா பச்சை வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும் சட்னி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயம் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ அது கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸ் வந்து புளியும் நான் வந்து அது கூட வந்து சேர்த்து நல்லா வந்து வெங்காயத்தை வந்து வதக்கிக்கிறேன். இப்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெங்காயம் ஒரு அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து ஆயிடுச்சு. இந்த டைமில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடல முத்து இருக்கு இல்லையா, ஸோ வறுத்த கடல முத்தை வந்து நான் தோல் உரிச்சிட்டு அது கூட வந்து சேர்த்திக்கிறேன். இதுக்கு வந்து இந்த கடல முத்து சேர்த்துறது இன்னும் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வறுத்த கடல முத்து தான் வந்து சேர்த்தணும், பச்சையாக வந்து சேர்த்திடாதீங்க. ஸோ அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அப்படியே வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் தண்ணியும் சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு அதையும் சேர்த்திட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாயை வந்து பிச்சு போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற சட்னி கூட இந்த தாளிப்பையும் வந்து சேர்த்துனோன்னா சூப்பரான வெங்காய சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுவும் வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.